guys. வணக்கங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 3. இப்போ எங்க போறோம்னு சொன்னா நாங்க இருக்கிற ரூமுக்கு முன்னுக்கே வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் ஒன்று இருக்குது. இப்போ அதை பார்ப்போம்னு தான் இப்போ நடந்து போய்க்கொண்டு நிற்கிறேன். அந்த அதில் தான் இருக்கு கொஞ்ச இடம் தான். அப்படியே போகணுன்ட்டு நடந்து போய்க்கொண்டு நிற்கிறேன். புதுசாக யாராச்சும் சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காம. பார்த்தீங்கன்னா டைம் 9 மணி ஆகுது. சரியா 9 மணிக்கு தான் நான் அதுவும் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சொன்னேன். குளிச்சுட்டு நடந்து போயிட்டு வந்துக்கலாம். நான் அப்படியே ஸ்டோரி தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நான் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணேங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த செடி வந்து நித்திர வராதாக்களுக்கு வந்து இது இந்த காய விட்டு அதை எடுத்து வந்து சுடுதண்ணிக்க போட்டு குடித்தா நித்திர வருமா. அந்த நல்ல மனம் வந்து வருது. பாய்ஸ் இவ்வளோ நேரம் சும்மா அங்காலையிலோ காட்டிக்கொண்டு வந்தவா. மற்றது இப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளே வாரம். இது ஃபுல்லாகவே உள்ளுக்கு ஸ்ட்ராபெரி தான். பார்ப்போம் போயிட்டு இந்த மாதிரி இருக்குங்க. ஸ்ட்ராபெரி வந்து உள்ளுக்கு போய் வந்து பார்க்கலாம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. என்னன்னு பார்த்தா 200 ரூபா டிக்கெட் ஸ்ட்ராபெரி வந்து இப்போ இந்த தோட்டத்தை வந்து பார்க்குறதுக்கு வேணுங்க. ஆனால் ஸ்ட்ராபெரியை வந்து நான் உள்ளுக்கு போய் பார்க்கல. அது இப்படி இதுகளுக்கு இருக்கிற இந்த சும்மா இந்த மின்ட் ஐட்டங்கள் அதில் தான் கொண்டு போயிட்டு காட்டினேன். ஸ்ட்ராபெரிக்கு வந்து நாங்கள் வெளியே நின்று இந்த நெட் வழியாக தான் இப்படி பார்க்கணும். ஆனால் அது ஏன்னு சொன்னால் அது ஆர்கானிக் முறையில் செய்யணுமா. ஸ்ட்ராபெரியை வந்து உள்ள எங்கள்கிட்ட இருக்க கிருமி அதுகள் வந்து ஸ்ட்ராபெரியில் பட்டு அப்படின்ற ஸ்ட்ராபெரி செடி வந்து பழுதாக போயிடுமான்னு சொல்லி உள்ள விடையில். அப்போ இப்போ கொடுங்குறது வந்து 250 கிராம் வந்து 1400 ரூபாயா. 1/4 கிலோ ஸ்ட்ராபெரி வந்து 1400 ரூபான்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் நேற்று வெளியே ரோட்டில் வச்சு வித்த இடத்துல வேணாங்க 700 ரூபாய்க்கு ஏதோ வேணாங்க. எப்படியும் 1/4 கிலோ வருமாண்ணா. அது 1/4 கிலோ வருமா. இந்த பாக்ஸில் வச்சு விற்றவே 700 ரூபா அப்படி தான் வந்தது. இங்கே வந்து 1/4 கிலோ 1400 ரூபான்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்புலா டவருக்கு போய் கொண்டிக்கிறோம். 1.5 கிலோமீட்டர் இருக்கிறப்பவே டிக்கெட் கவுண்டர் வரும். அதில் வந்து டிக்கெட் கவுண்டர்லேயே நீங்கள் வாகனத்தை விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி ஒன்று போகலாம். அப்படி இல்லையாண்டா வாகனத்துக்கும் டிக்கெட் எடுத்துட்டு வரணும். வந்தாலும் வந்து ரீசிங் இருக்கிறாங்க நடக்கிறத வந்து கை பண்ணாங்க. ஆட்டோ நிற்கும். ஆட்டோ ஒன்று பார்த்து ஆட்டோவில் வரி போனீங்கன்னா பெட்டர். ஏன்னு சொன்னால் சரியானா ஏத்தான். ஐயோ இந்த இதில் கீழே அதெல்லாம் கார் பார்க் இருக்கு. அது கீழே அப்படியே இந்த அவடத்துலேருந்து பைக்குகள் விடலாம். விட்டுட்டு சரி வந்து இப்படியே மேலே வரை போகணும். போவோம். இனி நின்று எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வரையா தெரியல. போவோம் வந்துட்டு வந்தா தெரியுது. இதுக்குள்ளால் அப்படியே மேலே ஏறி போகணும் காய்ஸ். அப்படியே மேலே ஏறி போனா இப்படி சுற்றி தான் ஏறணும். நான் வீடியோக்குள்ளே பார்த்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதை வச்சு தான் சும்மா சொல்லுவேன். அந்த வழியாலையும் வரலாம் அப்படியும் போகலாம். மேலே போகிறேன். ஆனால் மேலே போக குளிருது. தேர்ட் ஃப்ளோர். ஆறாவது ஃப்ளோர் வந்துட்டீங்கன்னு சொன்னால் 6வது ஃப்ளோரில் நாங்கள் அப்படி வெளியே வரலாம். வெளியே வந்து 6வது ஃப்ளோரில் இருந்து அப்படி பார்க்கலாம். சுற்றி வரலாம். வந்துட்டு உள்பக்கமாக வந்து படிக்கட்டு இருக்கு. இப்போ நான் போகிற வந்து 6வது ஃப்ளோர்லேருந்து வழிப்பக்கமாக 7வது ஃப்ளோருக்கு வந்து
வெளிப்படிக்கட்டால தான் ஏறி கொண்டிருக்கிறேன். ஆனா நல்ல வியூ தான். ஆறுல இருந்து 7வது ஃப்ளோர் வர்றதுக்கு வந்து வழியில ஒரு ரவுண்ட் பாதை விட்டுருக்காங்க படி. பிறகு 7வதுல இருந்து 8வதுக்கு போறதுக்கு உள் பக்கமாக தான் நம்ம வரணும். இதுக்கு பிறகு எல்லாமே இல்லை, இங்காலே ஒரு படிக்கட்டு இருக்கு, வெளியே படிக்கட்டு இருக்கு. நான் தான் கவனிக்கல. வெளியே இருக்கா படிக்கட்டுங்களா? சின்ன ஒவ்வொரு படிக்கும் கீழே வந்து விட வழி இருக்கு. உடனே கஞ்ச போச்சோ அவ்வளோதான், மறக்க வேண்டியா. 9வதுக்கு வந்துட்டோம். 9வது சரியான குருவலான சரி. போயிடலாம். அது காய்ஸ் இதுல மட்டும் கொஞ்சம் இடவெளி போட்டு இருக்கு. போக வந்து ஒடுக்கமா இருக்குது. நிறைய இந்த உடம்பு வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னா நிறையால தான் ஒரு படிக்கட்டு இருக்கு காய்ஸ். இங்க பாருங்க, போய்ப்பாம்மா. ஆமா, இதுக்கு வந்து கப்பல்ஸ் எல்லாரும் பேர்கள் எழுதி போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா பேர்கள் இருக்கு. ஓகே, புரியுவோம். அழைப்பே தெரியல உண்மையாவே சொல்ல. ஏன்னா குளிர் காத்து, நல்ல ஒரு வியூ, கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்குறப்ப வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இலங்கையில இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. போக போக வந்து சரியா ஒடுக்கமா இருக்கு. இருக்குது. Got us? Sorry, down? Yeah. Okay. Ready? சொன்னா இதுக்குள்ள போய் நாங்க இடம் விடலாம். எல்லாம் பிடிக்கிறதுக்கு கம்பியல் இருக்கு. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா, ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறேன். வாய்ஸ் என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. ஏன்டா காத்துக்கு மைக்கம் கொள்வேல. அந்த ஆக்ஷன் கேமரால வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஆக்ஷன் கேமரால வந்து மைக் அடிக்கல. அதால பாப்போம். வாய்ஸ் ஒழுங்கா வரையலன்னு சொன்னா வாய்ஸ் வர்றாங்க கொடுக்க வேண்டியது.